திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். ஆக இந்த கூட்டணி வலுவான கூட்டணி, யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாத கூட்டணி. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் உறுதியாக வெற்றி பெறுவதற்குரிய கூட்டணி. இதை பார்த்து வயிற்றெரிச்சல் அவருக்கு, பாஜகவுக்கும் வயிற்றெரிச்சல். காரணம், அவங்க சைடு வீக் ஆகிப்போச்சு. அவருடைய ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு வருது. அமித்ஷா சொல்கிறார் கூட்டணி ஆட்சின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, அமித்ஷா தெளிவாகவே சொல்லிவிட்டார், கூட்டணி ஆட்சி தான், அதிமுக முதலமைச்சர் தான் சொன்னார் தவிர எடப்பாடின்னு அவர் வாயிலிருந்து வரல. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பாஜகனுடைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கணும். ஜெயலலிதா செத்தவுடன் மோடி வந்து சசிகலா தலையில கையை வச்சார். சசிகலா கதையை முடித்து விட்டார்கள். இப்போ யார் முதலமைச்சர் என்றதை அவங்களுக்குள்ளே சொல்லவில்லை என்று சொன்னால், அவங்களுக்குள்ளே குழப்பம். இன்னொரு ஒரு மாசம் பொறுத்து பாருங்க. அதிமுகவே சிதறப்போகிறது, 2 அணியாக வரப்போகிறது. ஏற்கனவே பாமகவை பிரித்து விட்டார்கள், அடுத்து அதிமுக பிரிப்பார்கள். இது வந்து பாஜக கைவந்த கரை. மகாராஷ்டிராவில் சரத்பவாரையும் அவருடைய தம்பி பிரித்தார்கள். அதே மாதிரி சிவசேனா கட்சியை 2ஆக பிரித்தார்கள். இங்கே ஆனார்கள். திமுக கூட்டணி பக்கம் அது தலை வச்சு கூட படுக்க முடியாது. ஆகவே இந்த கூட்டணி வலுவான கூட்டணி, உறுதியான கூட்டணி, தெளிவான கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து முதலமைச்சருக்கு பயம் வந்துட்டுங்கிற ஒரு கருத்தையும் உங்க முடிவுக்கே விட்டுரு. யாருக்கு பயம்? அவர் தானே போய் விட எல்லாரும் கூப்பிடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு தானே பயம் வந்துச்சுன்னு அர்த்தம். பயம் அவருக்கு வந்து ஜன்னியே வந்துச்சு. அவருக்கு பயம் மட்டும் இல்லை, ஜன்னியே வந்து. திமுக கூட்டணியை பிரிக்கணுங்கிற அசைன்மெண்ட் அதிமுக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த எங்க அது மோடியாலே முடியாது, இவராலே முடிய போகிறது. அதனால அதெல்லாம் முடியாது. ஏன்னா எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கல. இங்க வாங்க, எங்களை போல கூட்டணிக்கு மரியாதை கொடுக்கிற தலைவர்கள் யாருமே கிடையாது. கேட்டு பாருங்க எல்லா தலைவரும். இது நீங்களே பாக்குறீங்கல்ல. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் தலைவர் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை, எதையும் அவர்களை கேட்காம எதையும் செய்யறதில்ல. டிசிஷன் பை டிஸ்கஷன் என்று அண்ணா அடிக்கடி சொல்வாரே, அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய தலைவராகத்தான் எங்கள் தளபதி இருக்கிறார். சார், இந்த திருச்சி சிவா பேசியிருக்காரு காமராஜர் பற்றி. அந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு. அண்ணாமலை பேசிக்கலாம், அவரே எங்க இருக்கிறாரு தெரியல. அவருக்கு போய் பேசிட்டு திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும். EPS அழைப்பை திமுக கூட்டணி கட்சிகள் நிராகரித்து விட்டன என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியிருக்கிறார்.